அனைவருக்கும் வணக்கம். நான் ஆனந்தகுமார் பேசுகிறேன். எல்லாரும் உங்களுடைய டெமோக்ராட்டிக்கல் டியூட்டியை நிறைவேற்றுங்க. ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் எல்லா பப்ளிக்கும், எல்லா ஸ்டேட்டு பப்ளிக்கும் நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, உங்கள் ஸ்டேட்டில் எத்தனை பார்ட்டிஸ் அந்த ரேஸில் இருக்குன்னு அப்படிங்கிறது முதல்ல பாருங்கள். அந்தந்த பார்ட்டிகளுக்கு தகுந்தா போல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க. அப்போ தான் டெமோக்ரஸி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு பார்லிமெண்ட் அப்படிங்கனாலும், ஒரு சட்டசபை அப்படின்னாலும் எப்படி இருக்கணும்னா, ஒரு சட்டசபைனா மினிமம் 10 பார்ட்டி இருக்கணும். ஒரு பார்லிமெண்ட்னா மினிமம் 50 பார்ட்டிஸ் மேலேயாச்சும் இருக்கணும். அதாவது இந்த கோயிலில் நவகிரகம் மாதிரி எல்லா தத்துவங்களும் ஒரு இடத்துல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கம்யூனிசம் பேசணும், ஒருத்தர் கேபிட்டலிசம் பேசணும், ஒருத்தர் சோஷியலிசம் பேசணும், ஒருத்தர் செகுலரிசம் பேசணும், ஒருத்தர் ரீஜனலிசம் பேசணும், ஒருத்தர் ஃபாசிசம் பேசணும், ஒருத்தர் மைனாரிட்டிசம் பேசணும், ஒருத்தர் ஃபெமினிசம் பேசணும். இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்தாற் போல் பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி இண்டிபெண்ட்டாக போட்டியிடுறவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்போ தான் டெமோக்ரஸி மேலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். அதாவது எல்லா பார்ட்டிஸும் போட்டியிடுவாங்க ரேஸில், அவங்கவுங்களுக்கு தகுந்தா போல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுங்க. அப்போ தான் ஒரு நம்பிக்கை இருக்கும், டெமோக்ரஸி மேலே ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எல்லோரும் ஓட்டு போடுங்க. வாழ்க தமிழகம், வாழ்க பாரதம்.